பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை. நீதிமொழிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், 17ஆம் வசனம், 18ஆம் வசனம், 19ஆம் வசனம். இந்த 4 வசனங்களை இந்த நாளிலே இதனுடைய சம்பவங்களை குறித்து தியானிக்கலாம். 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7ம் அவருக்கு அருவருப்பானவைகள். அவையாவன: மேட்டிமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவர்களுடைய இரத்தம் சிந்துகை, துராலோசனையை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய்சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே. இங்கே 7 காரியங்களை தேவன் வெறுக்கிறார், 6 காரியங்களை வெறுக்கிறார், 7ம் அவருக்கு அருவருப்பானது என்று சொல்லப்பட்டவைகள். அதிலே முதலாவது ஆரம்பிப்பது மேட்டிமையான கண். இந்த கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது என்று வேதம் பதிவிடுகிறது. கண் குருடாயிருந்தால் வாழ்க்கையே இருளாய் போயிருக்கும், இருளாக இருக்கும். இந்த கண் தெளிவாய் இருந்தால் நம்முடைய பார்வையும் நம்முடைய செயல்பாடுகளும் சுத்தமானவைகளாக காணப்படும். இந்த இடத்திலே கண்ணை முதலாவது தேவன் சொல்லுகிறார். 2வது பொய் நாவு. இந்த பொய் நாவை குறித்து நாம் பார்ப்போம் என்று சொன்னால், இது பயங்கரமான ஒரு பிரச்சனையை, ஒரு பெரிய காட்டையே கொளுத்துகிற அளவிற்கு சமானமானதாக இருக்கிறது. 3வதாக குற்றமற்றவருடைய இரத்தம் சிந்துகை. இப்படி ஒவ்வொரு காரியங்களை குறித்து பார்க்கலாம். ஆனால் இதிலே தேவன் நமக்கு உணர்த்துகிற காரியத்தை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். இந்த 7 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றும் கிரியை செய்வதற்கு இடம் கொடுக்கக்கூடாது. மேட்டிமையான கண், அப்போது பெருமை நிறைந்த கண் என்று சொல்லலாம். பொய் நாவு, மற்றவர்களை கெடுக்கும்படியான காரியங்களிலே ஈடுபடுவது. 3வது குற்றமற்றவருடைய இரத்தம் சிந்துகை. அப்படி என்றால் காரணமில்லாமல் ஒருவரை காயப்படுத்துகிற காரியங்கள், அல்லது நம்முடைய காரியத்தின் நிமித்தம் அவர்களை தண்டனைக்குள்ளாக மாற்றுவது. அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது துராலோசனையை பிணைக்கும் இருதயம் என்று சொல்லி. இந்த இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடு நிறைந்ததுமாய் இருக்கிறது என்று வேதம் பதிவிடுகிறது. இந்த இருதயத்திலே தோன்றுகிற காரியங்களை விவரிக்கவே முடியாது. நல்லவர்கள் நன்மையானவைகளை யோசிப்பார்கள், கெட்டவர்களுடைய செயல்பாடுகளோ அது கெட்டவைகளாகவே இருக்கும். அடுத்ததாக தீங்கு செய்கிறதற்கு விரைந்தோடும் கால். எப்பொழுது விழிப்பேன், எப்பொழுது எழுந்திருப்பேன் என்கிற எண்ணத்தோடு இருக்கக்கூடிய மனுஷனுடைய வாழ்க்கையில் சிலர் எப்பொழுது பார்த்தாலும் அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் தீங்கு செய்கிறதற்காகவே விரைந்தோடுகிற கால் என்று சொல்லப்படுகிறது. அபத்தம் பேசும் பொய் சாட்சி. அடித்து பேசுவாங்க, ஆமாம் நான் பார்த்தேன், இப்படி தான், இவர்கள் தான், இவர்களுடையது தான், இப்படியெல்லாம் என்ன பண்ணுவாங்க, பொய்யை மெய்யை போலவே பேசுவார்கள். அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல். சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் இது ரொம்ப கொடிய ஒரு காரியம். ஏன் அப்படின்னு சொன்னால், 2 நண்பர்கள் இருக்கிறாங்கன்னா அவர்களுடைய நட்பு, அவருடைய கிரியைகள், அவருடைய செயல்பாடுகள், அவர்களுடைய வளருகிற விதம், இவைகளெல்லாம் மிகவும் ஆச்சரியமாக இருக்கும். அப்படிப்பட்ட நிலைகளிலே சிலர் இப்படிப்பட்ட நட்பை அல்லது அவர்களுக்குள் இருக்கிற ஐக்கியத்தை விரோதமாக மாற்றக்கூடிய நபர்கள் உண்டு. பொய்யான காரியங்களை சொல்லி அல்லது அந்த மனுஷன் மேல் வெறுப்பை உண்டாக்குவதற்கு ஏதுவான காரியங்களை சொல்லி
அவர்கள் மேல் ஒரு வெறுப்புணர்ச்சியை உண்டு பண்ணி, அவர்களுக்குள்ளே ஒரு விரோதத்தை உண்டு பண்ணி அவர்களை பிரித்து விடுகிற காரியம் ரெண்டகம் செய்தல், பிரிவினையை உண்டாக்குதல். இப்படிப்பட்ட காரியங்கள் செய்கிறவர்கள் தேவனுக்கு அருவருப்பானவர்கள். பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் அருவருக்கிற இப்படிப்பட்ட காரியங்களை நம்முடைய வாழ்க்கையை விட்டு நாம் விலக்கிக் கொள்வது நமக்கு மிகவும் நல்லதாக காணப்படும். நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும் என்று சொன்னால் நான் என் தேவனிடத்தில் கேட்கிறேன், ஆண்டவரே, என் வாழ்விலே இப்படிப்பட்ட நிகழ்வுகளை நான் ஒருபோதும் ஒருவருக்கும் செய்யாதபடிக்கு என்னை காத்துக்கொள்ள உம்முடைய கிருபை தாரும் என்று நான் வேண்டுதல் செய்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும் என்று சொன்னால் தேவனை நோக்கி கூப்பிடுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்வை மாற்றுவார். God bless you.